சரியா? இறக்கமாக வச்சு இந்த 2 விரலால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த கீழ் துணியிலேருந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது மேலே மட்டும் பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி முதல்ல இந்த முதல் ஓட்டையை இந்த இடத்துல தைங்க. 4 தடவை தைச்சிக்கோங்க. என்ன, அதுக்கப்புறம் இந்த விரலை இப்படி இது பின்னாடி கொடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சி இதோட கழுத்தில் இந்த கொக்கியோட கழுத்தில் மாட்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு இழுங்க. இந்த கழுத்து இருக்குல்ல, இதுக்கு முதுகும் இருக்குது கழுத்தும் இருக்குது. இது கழுத்தில் போட்டு 2 தடவை இப்படி சுற்றி ஒரு 4 தடவைக்கு நம்ம இப்படி தான் சுற்றி தான் எடுக்கணும். எடுத்தால் அது கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த 2 விரலால் இதை பிடிச்சிட்டு இந்த இடத்துல 3ஆவதாக இருக்கிற இந்த ஹோலில் முதல் 2வது 3ஆவதாக இது இருக்கிறதுல இதே மாதிரி இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதையும் நீங்கள் நல்லா சுற்றி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி குழியும் ஆடக்கூடாது. ஆடிச்சுன்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும். இங்கே கொஞ்சோண்டு தையல் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கே தெரியாமல் இங்கே தையல் வந்துருச்சுன்னா தப்பு இல்லை. அது ஒன்றும் ரொம்ப அசிங்கமாக இருக்காது. இப்படி இருந்தால் உங்களுக்கு திக்காக நல்லா இருக்கும். சரியா?